வணக்கம் மக்களே, நான் உங்க விஜய் சூர்யா. ஸோ இந்த வாரம் பல படங்கள் ரிலீஸ் ஆயிருந்தாலும் இந்த ஒரு படம் பயங்கரமா இருந்தது அப்படின்றதுக்காக நான் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். ஸோ அப்படி எந்த படத்தோட ரிவ்யூ இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஓடவும் முடியாது ஒளிவும் முடியாது அப்படிங்கிற ஒரு படத்தோட ரிவ்யூவை தான் நான் இன்னைக்கு முன்னாடி கொண்டு வந்து உட்காந்துருக்கேன். ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது படத்துக்கு வந்து ஆப்டான டைட்டில் தான் வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா படத்துல உள்ள போய் உட்காந்ததுக்கு அப்புறம் நம்மளால ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. ஸோ படத்தை ஃபுல்லா பார்த்துட்டு தான் வெளியே வரணும். அப்படி ஒரு படமா இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. பொதுவா ஹாரர் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்துட்டாலே நம்ம மைண்டுக்கு வர்றது பாத்தீங்கன்னா முனி, அப்புறம் சுந்தர் சி சாரோட அரண்மனை, இந்த மாதிரியான படங்கள் நம்ம மைண்ட்ல வரும். ஸோ அப்படி இருக்குமா அப்படின்னு நினைச்சுதான் போய் உட்காந்தேன். இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா படத்துல பாத்தீங்கன்னா எருமசாணி அவங்க ஃபுல்லா யூடியூபர்ஸை போட்டு குவிச்சு வச்சதுனால கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இல்லை, ஆனா காமெடிக்கு லைட்டா அங்கங்க பஞ்சமா இருக்கு. காமெடியே பஞ்சமா தான் இருக்கு படத்துல. ஸோ படத்துல பாத்தீங்கன்னா நிறைய மெயின் கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா பிக் பாஸ் புகழ் ரித்திகா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வரும்போதே பயங்கரமா இருக்கும். இவங்க மாதிரியான பயங்கரமான கேரக்டர் தான் சூஸ் பண்ணி நடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சேன். பட் ஏமாத்திட்டாங்க. பட் பெருசா அவங்களுக்கு வேல்யூ இல்லை, அந்த கேரக்டர்ல யார வேணா போட்டுருக்கலாம். பட் ரித்திகா நடிச்சதுனால சொல்ல முடியல, அப்படி ஒண்ணு இருந்துச்சு. அதுக்கப்புறம் முனிஷ்காந்த் ஆமா, அவர் தான் இருந்தாரு படத்துல. அவரு தான் வில்லனே. பொதுவா காமெடி படத்துல காமெடி பண்ண வைக்காம வில்லத்தனமா வில்லம். இப்பவே கண்ணை கட்டுது. என்னடா புரியல, எனக்கும் புரியல. படம் பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. அவர் ஒரு காமெடி படத்துல வில்லனா ஒண்ணு பண்ணியிருக்காரு. பட் அது எங்க எப்படி ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாதா அப்படிங்கிறத பத்திலாம் யோசிக்காம லாஜிக் இல்லாம ஒரு படத்தை பார்த்தா ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அவருக்கு லைட்டா கொஞ்சம் ஆப்ட் ஆகல. பட் படத்துக்கு அது ஓகேவா தான் இருந்துச்சு. அப்புறம் எருமசாணில விஜய் அண்ட் ஹரிஜா அவங்க 2 பேரும் இருந்தாங்க. அவங்களோட காம்போ அப்போ நம்ம பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணியிருப்போம் இல்லையா. ஏன்னா கோவிட் டைம்ல நம்மளுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருந்ததே அவங்களதான் இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி அவங்கள கூப்பிட்டு உட்கார வைக்கும் போது ஒரு மாதிரி பயங்கர ஃபன் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைச்சிருப்போம். நினைச்சா மாதிரி உங்கங்க ஒர்க் அவுட் ஆச்சு. பட் இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம். அப்புறம் கோபி சுதாகர், பொதுவாக கோபி கன்னிஸ் நிறைய பேர் இருப்பீங்க, சுதாகர் கன்னிஸ் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்க படம் ஏதாவது ரிலீஸ் ஆனாலே உடனே பார்த்து கோபி சுதாகர் பயங்கரமா தெரிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த படம் ஒரு மாதிரி நல்ல படமா தான் இருக்கும். ஏன்னா கோபி சுதாகருக்கு படம் ஃபுல்லா டிராவல் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு. ஸோ அதனால நீங்க கோபி சுதாகர் கன்னிஸா இருந்தீங்கன்னா இந்த படம் பயங்கரமான ஒரு 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 இம்பாக்ட கொடுக்கும். உள்ள இருக்கிறத விட நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போதாண்டா லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் படத்துல பாத்தீங்கன்னா பிக் பாஸ்ல யாரும் கியூட் லிட்டில் ஒருத்தவங்க இருப்பாங்களடா, கியூட் லிட்டில் பிரின்சஸ். உங்க பேரு ஜூலியிலடா, உங்க பேரு யாஷிகா. பாத்தீங்களா, கியூட் லிட்டில்னோடனே அவனுக்கே ஞாபகம் வருது. ஸோ அந்த மாதிரி இந்த படத்துலயும் கியூட்டா குட்டி குட்டி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு பயங்கரமா இருந்தாங்க. பட் அதை பத்திலாம் நம்ம கமெண்ட்ஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் ஃபெமினிசத்துக்காக நிறைய பேர் கொடியை தூக்கிட்டு வந்துருவாங்க. படத்துல அங்கங்க கொஞ்சம் கில்மா சீன் வந்தாலுமே, அங்கங்க கொஞ்சம் ஆரர் சீன் வந்தாலுமே இந்த படம் ஒரு ஆரர் படமா தான் கன்சிடர் பண்ணப்படுது. நானும் அப்படி நினைச்சுதான் அந்த படத்தை பார்த்தேன். நீங்களும் ஒரு ஹாரர்ல ஒரு காமெடி படம் பார்க்க போறோம், அடுத்து முனி டைப்லயோ இல்ல சுந்தர் சி சார் டைப்லயோ அப்படி ஒரு படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான படம் இது கிடையாது. இருந்தாலும் நீங்க அதை நினைச்சு பார்க்கலாம். பட் ஓவராலா படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள், பயங்கர காமெடியா சென்சேஷனா பயங்கரமா இருந்துச்சு. அப்புறம் இதுல எனக்கு தெரிஞ்சு எங்கேயோ நான் ஒரு நியூஸ் படிச்ச மாதிரி ஒரு ஞாபகம். தியேட்டர்ல பேய் இருக்குன்னு சொல்லி அந்த தியேட்டரை வித்து அந்த தியேட்டருக்காரே ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி அதை வித்துதான் ஏதோ ஒரு நியூஸ் படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு. எனக்கு சரியா தெரியல ஏன் தெரியுங்களா எப்படி. பட் அப்படியாவது நியூஸ் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா கீழே போடுங்க, கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஏன்னா இது ஒரு மாதிரி உண்மை சம்பவத்தோட எடுத்த லைன் மாதிரி தெரியுது. பட் ஆனா என்னதான் நம்ம புனைவு கதையை சொன்னாலுமே அதுல ஒரு மாதிரி உண்மை
தனம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. ஏன்னா படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, ஒரு தியேட்டர்ல வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த ப்ரொடியூசர் வந்து ஒரு 4 பேருக்கு போட்டு காட்டணும்னு சொல்லிட்டு 4 பேரை கூப்பிடுறாரு. எனக்கு தெரிஞ்சு சென்சார் போர்டுக்கு தான் ஆப்பு வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். சென்சார் போர்டு இந்த படத்தை பார்த்தாங்கன்னா இதுக்கப்புறம் தனியா போய் ஒரு படத்தை பார்க்கவே முடியாதுன்ற மாதிரி உட்காந்துன்னு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா பயமாலாம் இல்ல, லைட்டா இருக்குது. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த ஹாரர் படம் இந்த வீக்கெண்ட் ஒரு ஜாலியா ஃபன்னா ஃப்ரெண்ட்ஸோட போய் என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு படமா இருக்கு. நீங்களும் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ ஜாலியா போய் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை போய் பாருங்க. Until then, bye from Vijay Surya. Tata, bye bye. Take care.